அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் நவ கிரகங்களுடைய பயிற்சியை சொல்லி வருகிறேன். குரு பயிற்சியாகட்டும், சனி பயிற்சியாகட்டும், ராகுகேது பயிற்சியும் நம்மை கடந்து சென்று விட்டாலும் கூட அந்த பாதிப்பிலிருந்து அதனுடைய நன்மை தீமைகளிலிருந்து நாம் இன்னும் மீண்டு விடவில்லை. சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனி, அது 1ஆம் இடம், ஜென்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஏழரை சனியுடைய மத்திய பகுதி மன ரீதியான ஒரு குழப்பத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை, எதிலுமே ஒரு தடையை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜென்ம சனியிட பாதி தூரத்தை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. அதே நேரம் நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலேருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த செவ்வாய் குருவோடு இணைந்து குருமங்கள யோகத்தை தருகின்றார். ராஜ கிரகங்கள்னு சொல்லுவாங்க. பிரகஸ்பதி குருவையும் செவ்வாயும் ராஜாக்கள் என்று சொல்வார்கள். அந்த 2 ராஜா, அதாவது 2 வாள் ஒரு உரையில் இருந்த மாதிரி கவனமும் நிதானமும் இருந்து விட்டால் போது வெற்றி எளிதில் பண்ணிடலாம். தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் தடை நீங்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3 4ஆம் பதம், சதயம் பூரட்டாதி 1 2 3 எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த மாயன்மனுடைய வளர்ச்சி நீங்கள் கொடுத்தது தான். அந்த புண்ணிய பலன் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் கும்பராசியில். என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4ஆம் பாதம், சதயம் பூரட்டாதி 1 2 3 முழுமையாக கிடைக்கணும். மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றங்க. ஒரு ஜென்ம சனி காலம்தான் இருந்தாலும் கூட எந்த தடைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த ஏமாற்றங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை இயக்கி வந்திருக்காது. அது எதுங்கிறத சொல்லி பிரசுரத்தில் தான் சொல்ல முடியும். அந்த வகையில் அந்த சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். என்னை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை இருந்த ஒரே காரணம் தான். அந்த செவ்வாய் சிறப்பாக உங்களுக்கு என்னமோ சனி பகவான் என்று சொன்னாலும் கூட செவ்வாய் சிறப்பாக உங்களை இயக்கியது கும்பராசியை. இதுவரை எந்த பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு. எந்த போராட்டங்கள் வந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு உங்கள் பக்கம்தான் அதுக்கு தீர்ப்பு. கடுமையான நோய் பாதித்த போது கூட அந்த நோயிலிருந்து விடுபடுகின்ற ஒரு தன்மை, வாங்கிய கடனை அடைப்பதற்கும் மேலும் மேலும் கடன் வாங்கி சிரமப்படாத ஒரு சூழ்நிலையும் செவ்வாய் தான் தந்தார். ஒரு அடி மண்ணாவது சொந்தமாக இருப்பதற்கும், அந்த மண் சார்ந்த இடத்துல பிரச்சனை வருவதாலும் அந்த பிரச்சனையை இது காக்கின்ற சக்தியும் செவ்வாய் தான். என்னுடைய அனுபவத்தில் கும்பராசியை காக்கின்ற ஒரு கரம் எதுன்னா செவ்வாய் தான். அந்த வகையில் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலேருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் 27 வரைக்கும் ஒரு 45 நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு கும்பராசிக்கு. காரணம் என்னென்னா, ஜென்மசனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும் கூட கும்பராசி ஆட்சி வீடாக இருப்பதனால சிரமங்கள் குறைந்து கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் வளர்ந்தாலும் அது ஒரு எல்லை வரைக்கும் நின்றுடும். அதே நேரத்தில் ஒரு திருமண யோகத்தையும் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது காதல் திருமணமாக இருந்தாலும், பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் தெரியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தெரியும். அதில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த 1000 பிரச்சனையும் சமாளிக்கின்ற ஆற்றல் செவ்வாய் தருவார். அதே நேரத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் குருவோடு இணைகின்றார். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடம் செவ்வாய் வருகின்றார். இந்த 4ஆம் இடத்துல தான் செவ்வாய் வந்து குருவோடு இணைந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருகின்றார். கவலையே பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும், ஒரு பதட்டம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதற்கும், குடும்பத்தில் இதுவரை இந்த குழப்பங்களும் நடுக்கம் பிரச்சனை தீர்வதற்குமான ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையாக பலனை தந்து விடாது. அதே நேரத்தில் குருவை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனால உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 2 கிரகங்களும்
குருவும் சுக்கிரனும் இணைவு அவ்வளவு சிறப்பு இல்லை. குடும்பத்தில் நம்ம சம்பாதிச்சது புறமே விரைய செலவாக போகும். குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து மனதை வாட்டும். அதே நேரத்தில் இந்த குருவும் செவ்வாயும் அந்த பிரச்சனையை படிப்படியாக குறைத்து விடுவார்கள். கவலைப்பட வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பையாக கொண்டு போகிற மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை காக்கின்ற சக்தி செவ்வாய்க்கு உண்டு. அதே நேரத்தில் வருமானம் போதிய அளவு இருந்தாலும் கூட குரு மற்றும் சுக்கிரன் நிலை குறிப்பிடுகிறது. ஏன்னா இந்த குருவும் சுக்கிரனுடைய நிலை வருமானம் தருவார்கள். அந்த வருமானத்திற்கு ஏற்ற செலவும் வரும். கொஞ்சம் கவனமாக நிதானம் இருங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி நிதான போக்கை கையாள. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எது சொன்னாலும் சரி அது சரியாக அமையாது. காரணம் என்னென்னா மற்ற கிரகங்கள் எல்லாம் அதுக்கு பகையாகவே இருக்கின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2 கிரகம்தான். 2 கிரகம் துணை நிற்கின்றது. ஒன்று களத்திரகாரகன் சுக்கிரன், இன்னொன்று செவ்வாய். அருமையான சந்தர்ப்பம். நீங்கள் இழந்ததை பெரும்புவதற்கும் ஒரு சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கும் செவ்வாய் துணை நிற்பார். அதே நேரம் குரு மற்றும் சுக்கிரமனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்து உடலை பார்த்து கொள்ளுங்கள். ஏனால் சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும். அந்த வகையில் குறிப்பாக சொல்ல போனால் ஒரு அற்புதமான கிரகங்க. நான் சொன்னேன் அல்லவா, களத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயோடு 3வது ஒரு கிரகம் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று கூறக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு செல்வதனால காரிய தடைகள் விலகும். இது ஒன்று தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டதுக்கெல்லாம் தடைங்க. அந்த தடை திருமணத்தில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த தடை தாண்டி செல்கிற ஒரு நிலையை சூரியன் தருகின்றார். அதான் சொன்ன பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். இவர் ஒருத்தர் இருந்தால் போதுங்க. தடையில்லாத வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வுக்கு இவரே வழிகாட்டுவார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வைத்தான் சூரியன் உங்களுக்கு தருகின்றார். 6ஆம் இடத்திற்கு அவர் செல்வது, எங்கிருந்து 5லிருந்து 6க்கு செல்வது தடையில்லாத ஒரு காரியத்தை அவர் நடத்தி தருவார். குறிப்பாக சொல்ல போனோம்னா களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த 5ஆம் இடத்தில் நற்பலங்களை வழங்குவார். இந்த 5ஆம் இடத்தில் களத்திரகாரகன் சுக்கிரன் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார். இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு, நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை, பேருக்கும் இருந்த களங்கம் நீங்குவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழலை யாரை நம்புறது, யாரை நம்பாமல் போவது என்று கலங்கிய மனதிற்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வை செவ்வாய் தருவாய். ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேங்க, கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை இழந்தாலும் அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த 45 நாட்கள். கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்ததை மட்டும் போதும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும், கூட்டு தொழில் ஆரம்பிப்பதாக இருக்கோ, ஒரு புதிய இடத்திற்கு அஸ்திவாரம் போடுவதாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். நல்லதுக்கு கெட்டவனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பகையாகத்தான் தெரிவார்கள். நீங்கள் யாருக்கு நல்லது செய்தாலும் அவனே உங்களுக்கு ஒரு எதிரியாக மாறுவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நிதானம். அதே நேரத்தில் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றம் பெறும். சில சுபகாரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடப்பதற்கான சூழ்நிலையை களத்திரகாரகன் சுக்கிரனும் செவ்வாயும் அமைத்து தருவார்கள். அதே நேரத்தில் சில பெண்களால் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் இதெல்லாம் சொல்ல வேண்டியது என் கடமைங்க. அதனால் ஒரு எச்சரிக்கையாக இருங்க. நிதானமான ஒரு போக்கை கையாளுங்கள். அதாவது ஆசைப்படுவது தப்பு இல்லை. அதீத ஆசையின் காரணமாக மனமும் உடம்பும் தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான சூழ்நிலை இந்த ஜென்மசனி காலத்தில் ஏற்படும். என்னுடைய அனுபவம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? எதிர்கால நலனை கருதி, குடும்ப நலனை கருதி, உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பாதுகாப்பை நீங்களே வச்சுக்கணும். கவலைப்படாதீங்க. அந்த நிலையை செவ்வாய் தருவார். புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலை தரக்கூடியவர். உங்களை பொறுத்த வரைக்கும் மனோபலம், தெய்வ பலம், உடல் பலம் 3 பலமும் பாதிக்கப்பட்டிருக்கு. 3 பலமும் நிலை குலைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தெய்வ பலத்தை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஒரே வழி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாதத்தை பிடித்துக் கொள்வதை தவிர வேறு இல்லை. அதே நேரத்தில் குலதெய்வ வழிபாடை நீங்கள் மறந்துடாதீங்க. குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களை காக்கின்ற ஒரு சக்தி. திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கின்ற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் கையாலே பண்ணுங்க. பூமிக்கு கீழே 20 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி பூசணிக்காயை நெய்யிலோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கும்பராசிக்கு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், எதிர்காலத்தில் ஒரு தடையில்லாத ஒரு வாழ்வை தரும். கவலைப்படாதீங்க இதை பற்றியுமே. காரணம் என்னென்னா இந்த காலம், இந்த ஜென்மசனி காலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மசனி காலத்தில் வெற்றியை அடைந்தவர்கள், இழந்ததை திரும்ப பெற்றவர்கள், களங்கம் நீங்கியவர்கள், வாங்கிய கடனை அடைத்தவர்களை எல்லாம் என் வாழ்வில் சந்திருக்க.
அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி. ஒரு நல்ல சந்தர்ப்பம் 45 நாட்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் வாழ்கின்ற வாழ்வுக்கு வழிவகுக்கின்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கும்பராசிக்கு. நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த குரு செவ்வாய் சேர்ந்து இந்த குருமங்கள யோகம் வருவது உங்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மசனியின் பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சை, ஒரு கவசம். கவலைப்பட வேண்டாம்.